ஹாய் ஹலோ வெல்கம் டு அம்மு கிச்சன்லேருந்து நான் அவங்க அம்மு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு தக்காளி வச்சு முட்டை குருமா பண்ண போகிறோம். அது எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. கடுகும் சோம்பும் மெயினாக இதில் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் இஞ்சி பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் நான். நீங்கள் பேஸ்ட்டு மாதிரியும் போடலாம். நல்லா போட்டு இது கண்ணாடி பதம் போல் வதக்கினதுக்கப்புறம் தக்காளியை நீங்கள் அரைச்சும் ஊற்றிக்கலாம், வதக்கியும் சாப்பிட்லாம். சில பேர் எடுத்து சாப்பிடுவாங்க தக்காளி, சில பேர் பார்த்திங்கன்னா போட்டுருவாங்க. அதனால் எடுத்து போடுறவங்களுக்கு நீங்கள் அரைச்சி கூட நைஸாக ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கிறது, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. ப்ளைன் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, குழம்பு மிளகாத்தூள் இருக்கே மிக்சிங் மிளகாத்தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இது கெட்டியாக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இது 4 பேர் சாப்பிட்லாம். நல்லா நீங்கள் ஒரு சொம்பு தண்ணி 1.5 சொம்பு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். தக்காளியோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொதித்து மிளகாத்தூள் வாசனை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம முட்டை ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து மிளகாத்தூள் வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம். அதை ரொம்ப கலக்கக்கூடாது, சும்மா லைட்டாக அப்படியே இது பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே முட்டை தனித்தனியாக நிற்கும். சுட சுட தோசையோட இட்லியோட பரிமாறும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சுவையான முட்டை குருமா ரெடி. தேங்காய் இல்லாமல் சாப்பிட்லாம் வாங்க.